friends, welcome to LM Techs Technical and Technologies. இந்த வீடியோல Python programming language இருக்க nested loop பத்தி தான் பார்க்க போறோம். So வாங்க friends வீடியோக்குள்ள போகலாம். So previous sectionல பார்த்தோம் அப்படினா so for loop னா என்ன, so I in range னா என்ன, so அது எப்படி break statement யூஸ் பண்றது, then else part எப்படி யூஸ் பண்றது, so இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திருந்தோம். So இப்போ பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா nested அப்படின்றது. ஓகேங்களா? So first nested னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். So nested அப்படின்றது ஒரு கண்டிஷனுக்குள்ள இன்னொரு கண்டிஷன். ஓகேங்களா? அது எதுவா வேணாலும் இருக்கலாம். So nested if அப்படின்னு சொல்லுவோம். So அதாவது ஒரு if குள்ள இன்னொரு if போடுவோம். ஸோ இப்போ பார்க்க போகிறதுல நெஸ்டட் ஃபார் லூப் அப்படின்றது. ஸோ ஒரு ஃபாருக்குள்ளே இன்னொரு ஃபார் லூப் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்கொயரை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதாவது சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் பேட்டர்ன் அப்படின்றத நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ ஐ இன் ரேஞ்ச். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் 5 அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு லிமிட் எண்டிங் வந்து 5 வரைக்கும் எனக்கு ரன் ஆகணும். ஸோ இப்போ கொடுத்துட்டு பிரிண்ட் ஃபங்க்ஷன் மேக் பண்ணிவிட்டு ஸோ இதில் ஐ அப்படின்னு கொடுத்தேன்னா ஸோ நமக்கு என்ன இன்புட் கிடைக்குன்னு தெரியும். ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 5க்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இது ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு அது ஒரே ஒரு லைனாக மட்டும்தான் ரன் ஆகும். ஸோ இப்போ சேவ் பண்ணிக்கலாம் இது. ஸோ நெஸ்டட் லூப் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ எனக்கு வந்து ஒரே ஒரு சீக்வன்ஸாக மட்டும்தான் இது எனக்கு ரன் ஆகுது. ஓகேங்களா? பட் இது வந்து எனக்கு மல்டி லைன்ஸாக மல்டி உள்ளே இருக்க எலமெண்ட்டாக இது எனக்கு ரன் ஆகணும் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல எனக்கு இன்னொரு லூப் அப்படின்றது எனக்கு தேவை. ஓகேங்களா? ஸோ ஐ லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் நான் மேக் பண்ணுறேன். ஸோ ஃபார் ஜே இன் ரேஞ்ச் அப்படின்றது. ஸோ ஐஜே அப்படின்றது லூப்பிங்கில் காமனாக யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அந்த வேரியபிள் நேம் வேணுனாலும் வச்சுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் வச்சுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் நான் வந்து ஐ இன் ஜேயே யூஸ் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தோம்னா ஜே லூப்பும் எனக்கு சேம் எனக்கு 5 வரைக்கும் ரன் ஆகணும். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நான் ஃபார் லூப்புக்குள்ளே இதை நான் தரேன். ஓகேங்களா? ஸோ ஜே லூப்புக்குள்ளே இதை நான் கொடுத்துட்டு ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு அடுத்தடுத்த லைன் அது வந்து ஸ்கிப் ஆகணும். ஸோ டிஃபால்ட்டாகவே பைத்தானில் ஒரு பிரிண்ட் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு அது அடுத்தடுத்த லைன் தான் ஸ்கிப் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல எம்டியாக ஒன்று கொடுக்குறேன். ஸோ எம்டியாக கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் ரன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம கோலன் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு 0லேருந்து 1 2 3 4 அப்படின்றது எனக்கு ரன் ஆகுது. ஓகேங்களா? அதாவது அவுட்டர் லூப் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அவுட்டர் லூப் வந்து எனக்கு ரோ பை ரோவாக எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ உள்ளே இருக்க இன்னர் லூப் அதாவது ஜே இருக்குது பார்த்தீங்களா, அது எனக்கு எலமெண்ட் அதாவது காலமாக எனக்கு இது இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதாவது ஐயோட வேல்யூ 0வாக இருக்கும்போது உள்ளே இருந்து எனக்கு 0லேருந்து 4 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? பிரிண்ட் ஆகிட்டு எனக்கு எம்டியாக ஒரு நியூஸ் லைன் கொடுத்துட்டு அகைன் ஐயோட வேல்யூ வந்து எனக்கு இங்கே 1ன்னு மாறும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஐயோட ரோ 1ஆக இருக்கும்போது எனக்கு திரும்ப 0லேருந்து 4 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகும், ஒரு நியூஸ் பேஸ் வரும். ஸோ அதே மாதிரி தான் எனக்கு அன்டில் எனக்கு 4 வரைக்கும் இது நடந்துகிட்ருக்கு. இதுவே எனக்கு பக்கத்தில் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு ஸோ எண்ட் ஈக்குவல் டு ஸோ ஒரு கோட்ஸாக ஒரு எம்டியாக கொடுங்க. ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு பாருங்கள் ஸோ 0 1 2 3 4 அப்படின்றது எனக்கு எப்படி ஆகுது அப்படின்னா இது ஃபுல்லாக எனக்கு ரோ. ஓகேங்களா? ஸோ ஐயோட வேல்யூ கொடுத்துருக்கனால எனக்கு அது ரோ பை ரோவாக எனக்கு வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது. இப்போ இந்த இடத்துல நான் ஜெயின் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ ஜெயின் மாற்றிட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். ஸோ பாருங்கள் ஜே எனக்கு எப்படி ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஸோ காலம் எக்ஸ் 0 1 2 3 4 எனக்கு இந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுவே எனக்கு இந்த இடத்துல ஒரு கேரக்டர் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணால் ஸோ சிங்கிள் கோர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ வந்து நான் ஸ்டார் அப்படின்ற ஒரு சிம்பிளை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பேட்டர்னில் மேக்ஸிமம் ஸ்டார் தான் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது சிம்பிள் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இது எனக்கு பார்க்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப் பிரிண்ட் பண்ணுறதுக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2 லூப் தேவை. ஸோ ரோ வைஸ் இன்க்ரிமெண்ட் ஆகுது அவுட்டர் லூப்னு சொல்லுவோம். ஸோ காலம் வைஸ் இன்க்ரிமெண்ட் ஆகுது நம்ம வந்து இன்னர் லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ எத்தனை டைம் ரன் பண்ணாலும் எனக்கு டிஃபால்ட்டாக 5ன்ற வேல்யூ தான் வருது. ஸோ அதனால் இப்போ வந்து நான் n லிமிட் ஒன்று கெட் பண்ணிக்கிறேன். ஸோ n அப்படின்ற ஒரு இன்புட்டில் n அப்படின்ற ஒரு வேரியபிளில் ஸோ இன்புட் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்புட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நான் மேக் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தோம் அப்படின்னா என்டர் லிமிட் அப்படின்ற மாதிரி வாங்கிக்கிறேன். ஸோ என்டர் தி லிமிட் ஸோ கொடுத்துட்டு தென் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ லிமிட் என்ன இடத்துல 5 இல்லை என்னன்னு மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஜஸ்ட் என்னன்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா என்டர் லிமிட் அப்படின்றது அது நம்மக்கிட்ட கொஸ்டின் கேட்குது. ஸோ இப்போ வந்து 6 கொடுக்குறேன்.
ஸோ பாருங்கள் நான் எத்தனை லிமிட் கொடுத்தாலும் எனக்கு இது ரன் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ஐ தென் இப்படி இருக்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு உள்ளே இருக்கிறதுலாம் நமக்கு ஜே ஓகேங்களா. ஸோ இது எனக்கு பக்கத்துலேயே பிரிண்ட் ஆகணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த இடத்துல நம்ம வந்து எண்ட் அப்படின்னு ஈக்குவல் டு ஸோ சிங்கிள் கோர்ஸும் யூஸ் பண்ணலாம் இல்லை டபுள் கோர்ஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு அடுத்த லைனுக்கு போகிறதுக்காக நம்ம வந்து பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷனை ஒன்று எம்டியாக யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நெஸ்டட் ஃபார் லூப் அப்படின்றது. ஸோ அந்த லூப்பை நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு நீங்களும் ஒரு ஸ்கொயர் ஷேப்பை பிரிண்ட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.